எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு காலையில் டிஃபன்லாம் இங்கே முடிச்சுட்டு எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பேத்தி எங்கள் வீட்டில் அவர் நாங்கள் எல்லாருமே வந்து அரவக்குறிச்சிக்கு எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் சம்மந்தி வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், ப்ரானு, நண்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அவங்களோட மீன் குழம்பு வீடியோவை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் வந்து வாய்ஸ் அவங்களால கொடுக்க முடியல. எங்கள் பாப்பா ஒரு பக்கம் டிவி, எங்கள் மாப்பிள்ளை ஒரு பக்கம், எல்லாரும் அவங்கள வந்து நம்ம பண்டிகை எதுவும் போட வேணாம்னு சொல்ல முடியாது. அதனால் நான் வந்து என்னோட வாய்ஸில் அவங்க வந்து எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. ஆனால் வந்து மீன் குழம்பு வறுவல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் சம்மந்தி வந்து சளைக்கவே மாட்டாங்க. அதனால என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்முகத்தோடு தான் செய்வாங்க எப்பயுமே. அப்புறம் மீன் குழம்புலாம் பண்ணும்போது அடுப்பு மேடையில் செய்ய மாட்டாங்கிறதுக்காக கீழே வந்து நார்மல் கேஸ் ஸ்டவ் வச்சு இவங்க உட்காந்து அந்த மாதிரி தான் மீன் குழம்பு வறுவல் எல்லாமே செய்வாங்க. ஏன்னா வந்து பொரிக்கும் போது எண்ணெயெல்லாம் தெறிக்கும், செவத்துல எல்லாம் அடிக்கும் அப்படிங்கிறதால வந்து தரையில் உட்காந்துருவாங்க. அவங்க மீன் பொரிக்க அவங்க மகன் மருமக எல்லாரும் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ற வரைக்கும் அவங்க பொரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே இது நடக்கிறது தான். நானும் அரவக்குறிச்சி போகும்போதெல்லாம் நான் இதையெல்லாம் ரசித்து பார்ப்பேன். இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. பொண்ணும் அவங்களுமா சேர்ந்து, மாமியார் மருமகள் 2 பேரும் சேர்ந்து தான் மீன் குழம்பு வறுவல் எல்லாமே செஞ்சாங்க. அதை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மீன் குழம்பு வறுவல் அவங்க வந்து நாகப்பட்டினம் ஸ்டைலில் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மீன் குழம்பு தூள் வந்து எங்ககிட்ட கிடைக்கும். அந்த நாகப்பட்டினம் சைடில் வந்து பச்சை தூளாக தான் இருப்பாங்க, எதையுமே வறுக்க மாட்டாங்க. மீன் குழம்புக்கு வந்து பச்சை தூள் தான். அதே ஸ்டைலில் நாங்களுமே இப்போ வந்து சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. அந்த மீன் குழம்பு தூள் போட்டு வச்சாதான் அந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அன்னைக்கு வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க எப்படி செஞ்சாங்கங்கிறத இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். எங்கள் சம்மந்தி வீடு, பையன் வீடு எல்லாரும் வந்திருக்காங்க. நாகப்பட்டினம் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறாங்க. மீன் வறுவல், மீன் குழம்பு, இறால் வறுவல் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க. இருக்குன்னு பாருங்கள். எங்கள் சம்மந்தி வச்ச மீன் குழம்பு வறுவல் பாருங்களேன், பார்க்கும்போதே சாப்பிட தோணும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக நாகப்பட்டினத்தில் இருந்தாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷு, கிராபு, ப்ரானு இதெல்லாமே ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அப்புறம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி இறால் வாங்கி வறுத்து எடுத்து வச்சுட்டாங்க. இன்னொரு நாள் அவங்க செய்யும்போது இந்த ப்ரான் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்போது மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. தேங்காயெல்லாம் துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கடையில் வந்து மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறாங்க. எப்பயுமே வந்து அவங்க 3 கிலோ 4 கிலோ இந்த மாதிரி தான் அதிகமாக தான் வாங்குவாங்க எங்கள் சம்மந்தி வீட்டில். ஏன்னா இருந்தால் கூட அடுத்த நாள் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பெரட்டி எங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பி விடுவாங்க. உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க செஞ்ச மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவி ரெடியாக வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து கொஞ்சமாக சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. சோம்பு சேர்த்துட்டு கூட வெங்காயமும் சேர்த்து அரைப்பாங்க. நல்லா அரைச்சிக்கிட்டு, தேங்காயை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துருவாங்க. தேங்காய் அதே மாதிரி அன்றைக்கி செஞ்ச மீன் குழம்புக்கு நல்லா பெரிய மூடிக்கு 1 மூடி துருவி எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து புளி அதே மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. புளி தண்ணியிலேயே இப்போ உப்பு சேர்த்துட்றாங்க. குழம்பு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலக்கி வச்சுருவாங்க. இப்போ வந்து எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீன் குழம்பு தூள் தான் சேர்க்குறாங்க. மீன் குழம்பு தூள் வந்து அதிகமாக வைக்கிறதால இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்குறாங்க. அந்த புளி தண்ணியிலேயே தேங்காய், சோம்பு, வெங்காயம் அரைச்ச கலவையை சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் சாந்து வந்து கொஞ்சம் வறுவலுக்கும் வச்சுட்டாங்க. இப்போ அந்த புளி தண்ணியிலே நல்லா தேங்காயும் ஊற்றி கையிலேயே வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சு ரெடியாக வச்சுருக்காங்க குழம்புக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு தாளிக்கிறாங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி ஒரு பக்கம் நறுக்கி வச்சுருக்காங்க. மீன் பெரட்டுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. கீழே உட்காந்துட்டு தான் ரொம்ப ஃப்ரீயாக எங்கள் சம்மந்தி கலக்குவாங்க. பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க ஒரு டவரால். கூடவே வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாங்க. கல் உப்பு தான் போடுவாங்க. கரைஞ்சிருமான்னு கேட்டேன், தாராளமாக கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தேங்காய் சாந்து கொஞ்சோண்டு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த தேங்காய், சோம்பு, வெங்காய சாந்து அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையிலேயே வந்து கலக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கலக்கிறதுலேயே வந்து உப்பு கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு தான் கரைச்சிக்கிறாங்க.
இந்த மாதிரி கையில் நல்லா பெசரி ஒரு மசால் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அதாவது வறுவலுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக. இப்போ வறுவலுக்கு தேவையான மீன் வந்து ஃபஸ்ட்டு பிரட்டுறாங்க. கொஞ்சம் போட்டு பெசரிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் போட்டு அப்படியே உடையாமல் ரொம்ப கவனமாக பிரட்டிக்கிறாங்க. கையில் ஓரளவுக்கு நல்லா பெசரினதுக்கப்புறமா அந்த டவராவை அப்படியே தூக்கிட்டு நல்லா குலுக்கி விடுறாங்க. அப்போ தான் வந்து அந்த உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழேருந்து நல்லா பெரட்டி விடுறாங்க பாருங்கள். அடுத்து குழம்புக்கு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறாங்க. வறுவலுக்கு பெரட்டி வச்சுட்டு குழம்பு தாளிக்கிறாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கிட்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அதை வதக்கி விட்டுட்டு கூடவே வந்து இதில் தக்காளியும் சேர்க்குறாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்குறாங்க. இப்போ எங்கள் சம்மந்தி கொஞ்சம் வேலை இருந்ததால் இப்போ எங்கள் பொண்ணு தான் குழம்பு தாளித்து விட்டு எல்லாம் பெரட்டி விட்டுட்ருக்காங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடணுங்க. அந்த வெங்காயம் தக்காளி கலவை வந்து நல்லா வதங்கிடணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த குழம்பு கலக்கி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த புளித்தண்ணி, உப்பு, மிளகாத்தூள், தேங்காய் சாந்து எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்றாங்க. கொதி பிடிச்சி வரும்போது இப்போ எடுத்து வச்சுருக்க மீன் பீஸ் எல்லாமே சேர்க்குறாங்க. கொஞ்சம் தலைவாலும் போட்டுட்டு கொஞ்சம் பீஸும் சேர்த்துட்டாங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுறாங்க. இந்த மாதிரி கொதி பிடிச்சி வரும்போது உப்பு காரம் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மீன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. பாருங்கள், மீன் வந்து போட்ட உடனே டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மீன் வெந்துருச்சுங்க. பாருங்கள், அவங்க ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து ஓரமெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மீன் சூப்பராக வெந்துருச்சுங்க. குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக வறுவல் பொரிக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் விடுறாங்க. இதுக்காகவே மீன் பொரிக்கிறதுக்காகவே எங்கள் சம்மந்தி வீட்டில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்காங்க. இப்போ அதில் தான் வந்து இப்போ எங்கள் பொண்ணு தான் மீன் பொரிக்கிறாங்க. எங்கள் பொண்ணு எங்கள் சம்மந்தி 2 பேருமா சேர்ந்து தான் வந்து அன்றைக்கி மீன் பொரித்தாங்க, குழம்பும் வச்சாங்க. எங்கள் பொண்ணுக்கு ஏதோ ஃபோன் வந்தது, பேசிக்கிட்டே வந்து இப்போ மூடி போட்டுடுறாங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைப்பாங்க அவங்க. அப்போ தான் நல்லா வேகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா வேகிறது நல்ல மணமாக இருந்துச்சுங்க. மூடி போட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி விட்டு அப்புறம்தான் எடுக்கிறாங்க. நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வேக விட்டுறாங்க. இப்போ மீன் வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பீஸாக எல்லாத்தையுமே வந்து நல்லா ஓரத்தில் அந்த எண்ணெயை வடியை விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறாங்க. இப்படி தாங்க எங்கள் பொண்ணு வீட்டில் அரவக்குறிச்சியில் இந்த மாதிரி தான் மீன் பொரித்து மீன் குழம்பெல்லாம் செஞ்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். பாருங்கள், எங்கள் சம்மந்தி கீழே உட்காந்து மகனுக்கும் மருமகளுக்கும் ரொம்ப சிரத்தையாக மீன் வறுத்து போட்டுட்ருக்காங்க. எங்கள் சம்மந்தி செஞ்ச இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் நான்வெஜ் பிரியர்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுவும் எங்கள் சம்மந்தி மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக வைப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள். என்னங்க, எங்கள் சம்மந்தி செஞ்ச மீன் குழம்பு மீன் வறுவல் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இல்லைங்களா? எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இன்றைக்கி செஞ்சுருக்க இந்த மீன் குழம்பு தூள் எங்ககிட்ட கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.